இதோ ஸ்பைடர்மேன், இது உன்னுடைய அறை. வாவ், இந்த சூப்பர் ஹீரோ வீடு மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ பாருங்கள், இது ஒரு மந்திர குச்சி தானா? இல்லை, இது என் மந்திர குச்சி. இல்லை, அது எனது. ஓ உப்சி. அனைத்து சூப்பர் ஹீரோக்களும் போய்விட்டனர். ஆமாம், அவர்களை தேடலாம். வாவ், ஹல்க் இங்கே இருக்கிறான். ஓ இல்லை, ஹல்க் எல்லாவற்றையும் உடைக்கப் போகிறான். என் மந்திர குச்சியை கண்டுபிடிக்க வேண்டும். வாவ், இது கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா உண்மையில் துணிச்சலான சூப்பர் ஹீரோ. அவருக்கு இந்த அற்புதமான கவசம் உள்ளது. அதை அவர் ஃப்ரிஸ்பி போல எறிகிறார். அதை நீ பாத்தியா? ஐயோ, இதை நான் நிறுத்தணும். ஆம், நான் அதை பெற்றுவிட்டேன். ஆம், இது வேலை செய்கிறது. உன்னை மீண்டும் வைக்க நேரம். அலெக்ஸ், நான் மந்திர குச்சியை பெறலாமா? நான் ஒரு சூப்பர் ஹீரோவை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். சரி, நான் தேடலை தொடர்கிறேன். இது ஈரோன் மேன். அவர் மிகவும் புத்திசாலி, மேலும் அவர் மிக அற்புதமான தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறார். ஈரோன் மேன் பறக்க முடியும், ஏனெனில் அவருக்கு லேசர்கள் மற்றும் ஜெட் என்ஜின்களுடன் சக்தி வாய்ந்த உடை உள்ளது. நான் உன்னை சுட முடியும், ஈரோன் மேன். ஓ, மோசமானது, ஈரோன் மேன். உன்னை மீண்டும் பெறுவோம். முடிஞ்சது, அடுத்தது தேடுவோம். ஏய், இது என்ன? இது ஒரு சிலந்தி வலைதானா? இது ஸ்பைடர்மேன். அவர் மிகவும் வேகமாக இருக்கிறார். அவர் சுவர்களில் ஏறி வலைகளை சுடுகிறார். ஆனால் அவர் சிறிய சிக்கலில் சிக்கினார். நான் சிக்கி இருக்கிறேன். தயவு செய்து என்னை வலையிலிருந்து வெளியேற உதவுங்கள். சரி, நான் உனக்கு உதவுகிறேன். சரி ஸ்பைடர்மேன், வீட்டுக்கு செல்ல நேரம். மன்னிக்கவும் ஸ்பைடர்மேன், ஆனால் நாம் செல்ல வேண்டும். எனக்கு இது தேவை. நன்றி. அங்க ஏதோ ஒலி கேக்குது. இது என்ன? ஓ, பேட்மேன். ஓ வாவ், என்ன ஒரு குழப்பம். பேட்மேன். வா பேட்மேன், இந்த குளியலறைக்கு நீ மிகவும் பெரியவனாக இருக்கிறாய். வா, வெளியே வா. பேட்மேனின் சின்னம் ஒரு வௌவால். அவர் ஒரு குளிர்ச்சியான உடை அணிந்து நகரத்தை முழு இரவும் பாதுகாக்கிறார். உனக்கு ஒரு நல்ல இடம் தேடுவோம். சரியானது. அலெக்ஸ், நிறுத்து. என்ன தவறு? நான் என் ஸ்பைடர்மேன் காரை ஓட்ட விரும்புகிறேன். அலெக்ஸ், மறக்காதே, இன்னும் 2 சூப்பர் ஹீரோக்களை தேட வேண்டும். இங்கே மந்திர குச்சியை எடுத்துக்கொண்டு வெனமை கண்டுபிடி. அவர் எனக்கு மிகவும் பயமுறுத்துகிறார். அது வெனம். அவர் சுவர்களில் ஏற முடியும், மேலும் அவருக்கு மிகவும் நீண்ட கோடுகள் உள்ளன. வெனம் மிகவும் வலிமையானவர் மற்றும் கொஞ்சம் பயமுறுத்துகிறார். ஆனால் சில நேரங்களில் அவர் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கிறார். மீண்டும் சில நேரம் வெனம். அவரை பிடித்தேன். உன்னை பாரு, சிறிய குழந்தை வேணும். இப்போது நிச்சயமாக நாம் இறுதியாக விளையாடலாம். காற்று. அலெக்ஸ், ஒரு அறை இன்னும் காலியாக இருக்கிறது. ஓ இல்ல, நாங்க ஹல்க் பற்றி மறந்துட்டோம். ஓ ஆமாம், அவரை தேடுவோம்.
அதை கேட்கிறாயா? அது அவன் என்ன நினைக்கிறேன். மறைந்து கொள். ஹல்க் ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட், ஆனா ரொம்ப நல்ல மனம் கொண்டவன் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் வழியில் உள்ள அனைத்தையும் நசுக்க முடியும். இதை நிறுத்தணும். அடடா, இது வேலை செய்யல. வாங்க, தயவு செய்து, நாங்கள் சிக்கிவிட்டோம். ஐயோ, இப்ப என்ன செய்வது? அடடா, அவன் வருகிறான். அவன் ரொம்ப பயங்கரமா இருக்கிறான். ஏதாவது செய். அலெக்ஸ், அருமையான வேலை. அவனை மீண்டும் வைத்து விடுவோம். நாங்கள் லேண்டா எல்லாத்தையும் பெற்றோம். மீண்டும் இல்லை. அடடா, ஓடு. உணவு உன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்றாது. இது ஒரு கற்பனை கதை. உதவி, உதவி, தயவு செய்து உதவுங்கள். நான் அவளை உதவ போகிறேன். ஏய் தஷா, ஓ வணக்கம். நீங்கள் என் பூனைக்கு காப்பாற்ற முடியுமா? பிரச்சனை இல்லை ஸ்டெஃபி. ஹூரே, என் பூனை உயிர் காப்பாற்றப்பட்டது. எந்த நேரமும் உதவ தயாராக இருக்கிறேன். வருகிறேன். குழந்தைகளே, உங்கள் செல்லப்பிராணிகளை நன்றாக பராமரியுங்கள் மற்றும் பொறுப்பாக இருங்கள். உள்ளே செல்லலாம். நான் உதவ தயாராக இருக்கிறேன். ஐயோ, கவலைப்படாதே தமீர், நான் உனக்கு உதவுவேன். மற்றவர்களை இனி ஒருபோதும் பயமுறுத்தாதே. நன்றியா. நான் வெற்றி அடைந்தேன். எனக்கு உதவி செய்யுங்கள். அதை எனக்கு கொடு. அது எனது. ஓ இல்லை, அவள் ஆபத்தில் இருக்கிறாள். நான் அவளுக்கு உதவுவேன். அதை கொடு கொடு. ஏய், நீ அதை திருப்பி கொடு. அது உனது அல்ல. இல்ல இல்ல இல்ல. மோசமான நடத்தை தவறு மற்றும் எப்போதும் மோசமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். ஏய், நீ நிறுத்து. ஓ இல்லை.
மன்னிக்கவும். நன்றி தஷா. பரவாயில்ல, மகிழ்ச்சி. நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். நான் வென்றேன். யாராவது எனக்கு உதவுங்கள், தயவு செய்து. யாராவது எனக்கு உதவுங்கள், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் உதவப் போகிறேன். உதவி, உதவி. நான் பாஸ்கெட் பால் விளையாடிக் கொண்டிருந்தேன். என்னுடைய பந்து தவறுதலாக மேலே கூரையில் சென்று விட்டது. ஓ இல்லை, என்னுடைய பந்து. தயவு செய்து என்னை உதவுங்கள். கவலை வேண்டாம் ஸ்டெஃபி, நான் உங்களுக்கு உதவுவேன். இதோ உங்களுக்கு. மிக்க நன்றி. செல்லுங்கள், நீங்கள் இதை செய்ய முடியும். செல் அலெக்ஸ், செல். என்னை உதவுங்கள், என்னை உதவுங்கள், என்னை உதவுங்கள். நான் விரைவில் அங்கே இருப்பேன். என்னை உதவுங்கள், என்னை உதவுங்கள், என்னை உதவுங்கள். கவலை வேண்டாம், நான் உங்களுக்கு உதவ இங்கே இருக்கிறேன். நல்ல வேலை, மிக்க நன்றி. அன்பான, பொறுப்பான, மற்றவர்களுக்கு உதவுபவராக இருப்பது உங்களை உண்மையான அலெக்ஸ், எனக்கு கொஞ்சம் பசிக்குது. வாங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம். ஆமா, சரி. நான் கொஞ்சம் சீரியல் வாங்கினேன். நானும் கொஞ்சம் பால் வாங்கினேன். ஸ்டெஃபி, ஓடு. இப்போ என்ன செய்யலாம்? எனக்கு தெரியலை. அத வாங்கி வா. இதுதான் நமக்கு தேவை. ஸ்டெஃபி, நீ எனக்கு உதவ முடியுமா? சரி, வா வா ஸ்டெஃபி, வா ஸ்டெஃபி, நீ இதை செய்ய முடியும். ஐயோ, அவர்கள் நம்ம இங்கே இருக்கிறோம் என்று தெரிந்து விட்டார்கள். ஓடு, ஒரு சுவர் கட்டுவோம். நீங்கள் எங்களை பிடிக்க முடியாது. ஸ்டெஃபி, பாரு, அவர்கள் எல்லாம் போய்விட்டாங்க. கவலைப்படாதே அலெக்ஸ், நாங்க அவங்கள திரும்ப கொண்டு வருவோம். வாங்க போலாம். நல்லா செய்தாய் ஸ்டெஃபி.
சரி மிஸ்டர் கிரீப்பர், திரும்ப செல்ல நேரம். அலெக்ஸ், அதை கேட்கிறியா? ஆம், வாங்க சென்று பார்ப்போம். ஐயோ, அப்பாவின் பிடித்த செடிகள், தயவு செய்து நிறுத்து. சரி, செம்மறியாடு. ஊப்ஸ், நீ தவற விட்ட ஸ்டெஃபி. சரி அலெக்ஸ், மீதியை தேடுவோம். ஐயோ, என்டர்மீன். ஸ்டெஃபி, அவனை பிடி. அவன் எங்க போனா? ஐயோ ஸ்டெஃபி, ஸ்டெஃபி, உன் பின்னாலே பாரு. அவனை பொம்மைகளுக்கு திரும்ப கொண்டு போகலாம். எலும்புக்கூடு மிகவும் பயமுறுத்துகிறது. ஓ, அங்கே ஒரு வில் இருக்கிறது. வாவ், இந்த வில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அலெக்ஸ், எனக்கு இனி அம்புகள் இல்லை. நமக்கு மந்திர குச்சி பயன்படுத்த வேண்டும். மீண்டும் வருக எலும்புக்கூடு. இந்த காலடி சுவடுகள் குளியலறைக்கு வழிகாட்டுகின்றன என்று நினைக்கிறேன். ஆம், அதை சென்று பார்ப்போம். அந்த அறையில் யாரோ உள்ளனர் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆம், உள்ளே செல்வோம். ஆஹா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். அலெக்ஸ், நாம் அவளை வைத்துக்கொள்ளலாமா? மன்னிக்கவும் ஸ்டெஃபி, ஆனால் நாங்கள் அவளை திரும்ப வைக்க வேண்டும். சரி ஸ்டெஃபி, போகலாம். அது நல்லது, மீதியை தேடுவோம். கிரெப்பர் தூங்கிக் கொண்டிருக்கிறான். நம்ம மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். ஸ்டெஃபி, நம்ம அவனை எழுப்பி விட்டோம். ஆஹா, வாள்கள், நமக்கு தேவைப்பட்டதே இதுதான். இது வேலை செய்யல. ஆஹா, நம்ம செய்தோம். எனக்கு நினைக்கிறேன் நமக்கு எல்லாம் இருக்கிறது. ஆஹா, காத்திரு அலெக்ஸ், நம்ம ஸ்டீவை தவற விட்டோம். அவனை தேடி போவோம். என்ன ஒரு குழப்பம். இந்த நடத்தைக்காக நீ திரும்பிச் செல்ல வேண்டும். நம்ம திரும்பி போவோம். இந்த மீன் உனக்காக, பூனை. 6, 7, 8. இப்போது நமக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. ஒரு குழுவா வேலை செய்யறதை விட எதுவும் சிறந்ததல்ல. எல்லாம் கிடைச்சிச்சு. நாம ஓனாய மறந்துட்டோம். ஸ்டெஃபி, உன் கைத்தடி எங்கே? எனக்கு தெரியாது. ஓடு. என்ன காத்திரு.
சுவாரஸ்யமாக இருக்கிறது. இவ்வளவு விசித்திரமான பள்ளியில் நான் இதுவரை போகவில்லை. ஆனால் இங்கே பாடங்கள் எப்படி செயல்படுகின்றன என்று பார்க்க ஆர்வமாக இருக்கிறேன். எனது வகுப்பை விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும். கணித வகுப்பு. எனக்கு கணிதம் பிடிக்கும். கணித வகுப்புக்கு செல்வோம். இது எனது பிரச்சனை அல்ல. கைப்பிடி சரியாக ஒட்டப்படவில்லை. நல்ல நாள். ஏவா, நீ இங்கு என்ன செய்கிறாய்? விரைவாக வகுப்பறைக்குள் செல். எல்லோரும் கவனிக்கவும், இது நம்முடைய புதிய மாணவி ஏவா. ஹாய் ஏவா. புதிய மாணவி ஏன் யூனிஃபார்ம் இல்லாமல் வந்தார்? அது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. சரி, அவளுக்கு நல்லவனாக இருக்கலாம். ஆமாம், நாமும் நண்பர்களாகி விடலாம். நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? இல்லை, நன்றி. நான் பாடத்தில் கவனம் செலுத்த விரும்புகிறேன். குழந்தைகளை பாடத்திற்கு தயாராகும் நேரம். சரி, உங்க சாதனங்களை விலக்கி வை. சிறந்தது. இன்று நமக்கு கணித தேர்வு உள்ளது. நன்றி. எனக்கு தேர்வுகள் பிடிக்கும். இல்லை 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 ஏவா, இதோ இதை எடுத்துக்கொள். கூட 2 சமம் 5. இந்த தேர்வு கேள்வி பத்திரம் உண்மையில் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் நல்ல மதிப்பெண் பெற சிறந்த முறையில் முயற்சிக்கிறேன். சரி, நேரம் முடிந்தது. உங்கள் தேர்வுகளை ஒப்படைக்கும் நேரம். என் தேர்வில் நான் நன்றாக செய்துள்ளேனா என்று நம்புகிறேன். போய் வருகிறேன் ஆசிரியர். பார்க்கலாம் ஆசிரியர். போய் வருகிறேன். பெரும் விசித்திரமான லேகோ உணவகத்துக்கு வரவேற்கிறோம். குழந்தைகளே, உணவுக்கு முன்னால் எப்போதும் உங்கள் கைகளை கழுவுங்கள். இது கிருமிகளை விலக்கி வைத்துவிடும் மற்றும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு மிசோ சூப், கலிபோர்னியா சுஷி ரோல் மற்றும் ஒரு டோனட் வேண்டும், தயவு செய்து. சரி, நன்றி. ரசியுங்கள். எனக்கு மிசோ சூப், ஒரு பீட்சா துண்டு வேண்டும் மற்றும் ஐஸ்கிரீம். உங்கள் உணவை ரசியுங்கள் டாஷா. எனக்கு டெம்பரா சுஷி வேண்டும், சீஸ் பர்கர் மற்றும் ஹாட் டாக். ஆன்ட்டி, எனக்கு காலை உணவிற்கு ஏற்ற ஒரு பொருள் வேண்டும். எனக்கு என்ன பரிந்துரைக்கிறீங்க? வெண்ணெய் மற்றும் முட்டைகளுடன் ஒரு சில டோஸ்ட்கள் எப்படி? நல்லாவே இருக்குது. அது நல்லது. ஆனால் நான் எனது வகுப்பு தோழர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஏதாவது வேறு உண்டா? இதுதான் எனக்கு வேண்டியது. நான் பீட்சாவை பின்னர் வைத்துக் கொள்கிறேன் என நினைக்கிறேன். நான் உங்களுடன் உட்காரலாமா? நிச்சயமாக. நீங்கள் இதை எப்படி சாப்பிடுகிறீர்கள்? இது உண்ணக்கூடியதல்ல. என்னிடம் சிறந்த ஒன்று உள்ளது. இது என்ன? ஒயிலா. இது சுவையாக உள்ளதா? நான் மாவு, பால் மற்றும் முட்டைகளை பயன்படுத்தி இதை உருவாக்கினேன். உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். சுவையாக உள்ளது. பானங்களுக்கான நேரம். காற்று அலெக்ஸ், அது உங்களுக்கு மிகவும் மோசமாக உள்ளது. என்னிடம் சிறந்தது உள்ளது. கைஸ், பாருங்கள். இது ராஸ்பெர்ரி மற்றும் ப்ளூபெர்ரி ஜூஸ். நான் இதை இன்னைக்கு காலை செய்தேன். ப்ளூபெர்ரி மற்றும் ராஸ்பெர்ரியில நிறைய வைட்டமின்கள் உள்ளன. இது உங்களுக்கு ஆற்றலை வழங்குகிறது மற்றும் உங்களை வலிமையாக்குகிறது. ரசியுங்கள். உண்மையில் என்னிடம் இன்னும் சில உள்ளன. கைஸ், உங்களுக்காக கொஞ்சம் கம்மிஸ். நன்றி ஈவா. வரவேற்கிறேன் நண்பர்களே. வணக்கம் ஆசிரியரே.
ஆசிரியரே. ஹாய் ஆசிரியரே. இன்றைய பாடம் மிகவும் பொழுதுபோக்கு, ஏனெனில் நீங்கள் உங்கள் சொந்த கலை திட்டத்தை தேர்வு செய்ய முடியும். நான் ஒரு அழகான மலர் அலங்காரம் செய்ய போகிறேன். நானும். எனக்கு மலர்கள் பிடிக்கும். இன்றைய பணியை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் எதையாவது சிறப்பாக செய்ய விரும்புகிறேன். சமீபத்தில் நான் பாரிஸை சென்று மோனாலிசா ஓவியத்தை பார்த்தேன். அதை தழுவி எதையாவது உருவாக்குவேன். உங்கள் படைப்புகளை முன்னிலைப்படுத்தும் நேரம். இது கிறிஸ்தாந்தமம். இது பல நிறங்களில் வருகிறது. மஞ்சள், இளஞ்சிவப்பு, வெள்ளை, கூடவே பச்சை நிறத்திலும் உள்ளது. பெரும்பாலான மலர்கள் வளர்ச்சியை நிறுத்தும் காலத்தில் இது குசையில் மலர்கிறது. இது பிளம் பிளாசம். அவை குளிர்காலத்தின் இறுதியில் மலர்கின்றன. இது ஆர்கிட். அவற்றிற்கு சூடான ஈரமான இடங்கள் பிடிக்கும். அவை காட்டில், மலைகளில் மற்றும் மரங்களிலும் வளர முடியும். அழகானது. டாஷா, அலெக்ஸ், ஆலிஸ், அது A+. மோனாலிசா ஓவியத்தால் ஈர்க்கப்பட்டு நான் இந்த கலைப்பணியை உருவாக்கினேன். இது லியோனார்டோ டா வின்சி மூலம் உருவாக்கப்பட்டது. அவளுக்கு கிட்டத்தட்ட தெரிவதற்குரிய புருவமில்லை. அவளின் சிரிப்பு ஒவ்வொரு கோணத்திலும் வேறுபடுகிறது. சில நேரங்களில் சந்தோஷமாகவும் சில நேரங்களில் தீவிரமாகவும் இருக்கும். ஈவா, இது ஆச்சரியமாக உள்ளது. A++. நல்ல நாள் மாணவர்களே மற்றும் அறிவியல் வகுப்பிற்கு வரவேற்கிறோம். இன்று இயற்கையின் அழகை வெளிப்படுத்தும் கனிம மாதிரிகளை நாங்கள் படிப்போம். இதை காணுங்கள். ஆஹா, ஒரு படிகம். ஆசிரியரே, என் படிகத்தை ஆராய நான் தயாராக இருக்கிறேன். சிறந்தது. ஈவா, உங்க படிகம் பத்தி என்ன சொல்ல முடியும்? இது ஒரு சிவப்பு இளஞ்சிவப்பு ரோடோக்ரோசைட். அதன் நிறம் மண்கனீசில் இருந்து வருகிறது. இது ஒரு சிறப்பு உலோகம் மற்றும் கல்லுக்குள் அழகான கோடுகள் அல்லது வட்டங்களை உருவாக்குகிறது. இது அர்ஜென்டினா, பெரு மற்றும் அமெரிக்கா போன்ற இடங்களில் காணப்படுகிறது. நான் தயாரா இருக்கிறேன். இது ஒரு டான்ஜரின் குவார்ட்ஸ். இது இரும்பிலிருந்து இயற்கையான ஆரஞ்சு பூச்சுடன் மூடப்பட்டுள்ளது. டான்ஜரின் குவார்ட்ஸ் பிரேசில் போன்ற இடங்களில் கிடைக்கின்றன. இது நீல ஃப்ளூரைட். இது கட்டைகள் போன்ற குளிர்ந்த வடிவங்களில் உருவாகிறது. நான் இது ஊதா அமேதிஸ்ட். இது இளஞ்சிவப்பு அல்லது மிகவும் ஆழமான ஊதா இருக்கலாம். மேலும் இது ஒரு வகை குவார்ட்ஸ். அருமையான வேலை. எல்லாருக்கும் ஒரு A கிடைக்கும். வணக்கம் குழந்தைகளே. மார்சம் வகுப்பிற்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் கால்பந்தாட்டம் விளையாட போகிறோம். கோல். சிலந்தி, ஆசிரியரே உதவுங்கள். பாருங்கள், அவன் அதை பிடித்து விட்டான். பிடித்து விட்டேன். உனக்கு துண்டு சிலந்தி. சிறிது பொழுதுபோக்கு செய்யலாம். எங்க பாறை பழமையியல் பாடத்திற்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்க டைனோசர் திட்டங்களை நீங்கள் வழங்குவீர்கள். ஆனால் முதலில் இந்த டைரனோசோரஸ் ரெக்ஸ் உயிரினக்கல் மாதிரியை நீங்கள் பார்வையில் காண்பிக்க வேண்டும். டீரெக்ஸ் மிக பெரியது. 40 அடி நீளமுள்ள மிக வலிமையான வாய்ச்சுளைகளும் பெரிய பற்களும் இருந்தன. அதன் கரங்களும் சிறியதாக இருந்தன. ஆனால் இது ஒரு கடுமையான வேட்டையாடும். டைரனோசோரஸ் ரெக்ஸ் மிகவும் தொலைதூரத்தில் சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. நான் முதலில் எனது திட்டத்தை வழங்க விரும்புகிறேன். போனாடி ஆலிஸ், நீ தயார் செய்ததை எங்களுக்கு காண்பி.
இது டீரெக்ஸும் தான். இது எனக்கு மிகவும் பிடித்த டைனோசர் என்பதால் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இது பூமியில் இருந்த மிகப்பெரிய இறைச்சி உண்ணும் டைனோசர்களில் ஒன்றாக இருந்தது. இது ஆங்கிலோசாரஸ். இது ஒரு செடியுண்ணி என்பதால் இது செடிகளை மட்டுமே உண்டது. அதன் பெயர் சங்கிலி பல்லி என்று பொருள்படும், ஏனெனில் இது கவச தகடுகள் கொண்டது. அது தனது பாதுகாப்பிற்காக பயன்படுத்திய ஒரு பெரிய களரி போன்ற வாளை கொண்டிருந்தது. இது எகினோப்ஸ். இது ஒரு பூனை அளவு சிறிய டைனோசர். இது செடியுண்ணி, மென்மையான இலைகளை சாப்பிட மிகவும் விரும்பும். இது pterodactyl. ஓ இல்லை, இது என்ன? இது மிகவும் பெரியது. யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு மாயக்கம்பு அவனை மீண்டும் மாற்ற உதவும். ஓ ஆம். ஏவா, இப்படி தலைமை ஆசிரியரின் அலுவலகத்திற்கு. நான் எதுவும் செய்யவில்லை. வணக்கம். ஆம், நான் லெகோ பள்ளியின் தலைமை ஆசிரியர். ஊஹூ. வணக்கம் தலைமை ஆசிரியரே. வணக்கம் ஏவா, தயவு செய்து உட்காருங்கள். ஏவா, இன்று பண்டைய கால அறிவியல் வகுப்பில் என்ன நடந்தது? நாங்க எல்லாரும் எங்கள் திட்டங்களை வழங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது திடீரென என் டைனோசர் பெரியதாக வளர்ந்து அறையில் சுற்றி பறக்க ஆரம்பித்தது. உண்மையில் இது என் தவறு அல்ல. எனக்கு இதில் எதுவும் தொடர்பில்லை. நீங்கள் ஒரு நல்ல மாணவி என்பதை நான் அறிவேன். உன்னை நம்புகிறேன். நீங்கள் இப்போது வீட்டிற்கு செல்லலாம். எதிர்காலத்தில் இது மீண்டும் நிகழாது என்று நம்புகிறேன். நன்றி தலைமை ஆசிரியரே. இது மீண்டும் நிகழவில்லை என்று நானும் நம்புகிறேன். நல்லா இரு ஏவா, விடை பெறுகிறேன். இன்று லெகோ பள்ளியில் நான் என் நாளை மிகவும் ரசித்தேன். அடுத்த முறை நான் மேலும் தயாராக விரும்புகிறேன். காலை வணக்கம் வகுப்பு. காலை வணக்கம் ஆசிரியரே. காலை வணக்கம் அனைவருக்கும். என்ன நடக்கிறது? ஏவா, லெகோ முறை தொகுப்பின் நாள் நேத்து. எனது தவறு குழந்தைகளே. உங்கள் அட்டவணைக்கு எப்போதும் கவனம் செலுத்துங்கள் மற்றும் எதையும் சரிபார்க்கவும். எப்போதும் புதிய ஒன்றை கற்றுக்கொள்வதை அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நீங்கள் தயாராக இருக்கும்போது அனைத்தும் மேலும் சுவாரஸ்யமாகவும் ரசிக்கும்படியானதாகவும் இருக்கும். நல்லா சொன்னேன் ஏவா. தயவு செஞ்சு உள்ள வாருங்க. ஆஹா, வாவ், எங்கள் முதல் குழந்தை ஹல்க் வரவேற்கப்படுகிறது. தயவு செய்து என் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். வணக்கம். எங்கள் இரண்டாவது குழந்தை இரும்பு குழந்தை வரவேற்கப்படுகிறது. காலை வணக்கம். எங்கள் மூன்றாவது குழந்தை பேட்மேன் குழந்தை வரவேற்கப்படுகிறது. வணக்கம் ஓப்ஸ். எங்களுடைய நான்காவது குழந்தை ஸ்பைடர் பெண் வரவேற்கப்படுகிறது. எங்கள் ஐந்தாவது குழந்தை சூப்பர் கிரில் வரவேற்கப்படுகிறது. எல்லா குழந்தைகளையும் எண்ணுவோம். சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு மற்றும் நீல குழந்தைகளே, நபடிக்க போகும் நேரத்திற்கு அறையை தயார் செய்ய வேண்டும். தயவு செய்து உங்கள் இருக்கைகளில் இருங்கள். வாவ் நண்பர்களே, இது சூப்பர்மேன் அறை. சூப்பர். எனக்கு இந்த அறையை மிகவும் பிடிக்கும். இப்போது இங்கே விளையாடலாம். ஒரு நிமிடம். ஒரு நீல குழந்தை எங்கே? வாவ், ஸ்பைடர்மேன் அறை. இது ஒரு அற்புதமான விளையாட்டு அறை. இங்கே சிறிது நேரம் இருக்கலாம். மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு. ஒரு நிமிடம். எங்கள் நீல மற்றும் சிவப்பு குழந்தை எங்கே? வாவ், முழு பேட்மேன் அறை. இது விளையாட சிறந்த இடம். மஞ்சள் குழந்தை எங்கே?
நண்பர்களே, பாருங்கள், இது ஐரன் மேன் அறை. இந்த அறை மிக சிறந்தது. நான் இங்கே சிறிது நேரம் விளையாடப் போகிறேன். அவர்கள் எல்லா குழந்தைகளும் எங்கே சென்றார்கள்? வாவ், இந்த ஹல்க் அறையை பாருங்கள் நண்பர்களே. இங்கே விளையாடலாம். ஐயோ, இல்லை 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 இல்லை. எல்லா குழந்தைகளையும் இப்போது கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, எனக்கு சிலந்திகளை வரைய மிகவும் பிடிக்கும். ஒன்றை வரையலாம். இப்போது நீ என் புதிய செல்லமாக இருப்பாய். நான் உன்னை ஸ்பிண்டரெல்லா என்று அழைப்பேன். ஓ, அது என்ன? ஸ்பிண்டரெல்லா, இங்கே ஒரு நிமிஷம் இரு. வாவ், உண்மையான சிலந்தி விருந்து. இந்த நாள் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஸ்பைடர் பென். அவோ இல்ல, நான் மறைவது வேண்டும். ஸ்பைடர் பென், நீ இங்கே இருப்பது எனக்கு தெரியும். சிலந்தி விலகு. நிறுத்து, இது என் நண்பர் ஸ்பிண்டரெல்லா. ஹூ ஸ்பின் யார்? ஸ்பைடர் பென், இது நாப் நேரம். பை பை ஸ்பிண்டரெல்லா. இனிய கனவுகள். மற்ற சூப்பர் ஹீரோ குழந்தைகளை கண்டுபிடிப்போம். ஒரு பட்டம், 2 சிறகுகள், 3 குதிப்புகள். நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். அது மிகவும் தீவிரமாக இருந்தது. நாம் நடனமாடுவோம். ஒரு நிமிஷம் இருங்கள். பேட்மேன் குட்டி, அந்தே இல்ல, நான் மறைவில் இருக்க வேண்டும். யாரேனும் இருக்கிறீர்களா? நான் உன்னை இங்கேதான் என்று அறிவேன். பேட்பாய், இங்கே வா. படுக்க செல்ல நேரம். பேட்பாய், நல்லா தூங்கு. இன்னும் 3 குழந்தைகளை தேட வேண்டும். ஊப்ஸ். பார், ஹல்க் பிளேடோ விளையாடுவோம். நம்மிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். நீலக்கார். ஹல்க் வெற்றி. இங்கே என்ன நடந்தது? நான் எதுவும் செய்யவில்லை. தூக்க நேரம். குட்டி ஹல்க், வாருங்கள். இன்னும் 2 குழந்தைகளை தேட வேண்டும். வாருங்கள். என்னிடம் சக்தி உள்ளது. அடடே, அது அற்புதமானது. நன்றி. இப்போது பயிற்சி செய்ய நேரம்.
அந்த சத்தங்கள் என்ன? கண்டிப்பாக யாரோ உள்ளே இருக்கிறார்கள். கண்டிப்பாக யாரோ உள்ள இருக்கிறாங்க. நான் மறைவாக இருக்க வேண்டும். இல்லை, நல்ல இடம் தேட வேண்டும். ஆமாம், ஆம். நீங்கள் என்னை கண்டுபிடித்தீர்கள். சிக்கிவிட்டாய். தூக்க நேரம். உன் குட்டி தொல்லை உண்டாக்கி. இன்னும் ஒரு குழந்தை மட்டும்தான் உள்ளது. சிறிது தண்ணீர் குடிக்க நேரம். அது நல்லது. பாருங்கள் நண்பர்களே, அழகான கார். விளையாடுவோம். சூப்பர் பெண். ஐயோ, மறைவில போகலாம். அம்மா இல்ல. ஓ, பரவாயில்லை. சூப்பர் பெண். ஆமா, நீங்க என்னை கண்டுபிடித்தீங்கள். தூக்க நேரம். சூப்பர் பெண். முடிவாக அனைத்து குழந்தைகளையும் கண்டுபிடித்தோம். புதிய சாகசங்களுக்கு ஓய்வெடுக்க நேரம். குட்டி சூப்பர் ஹீரோக்களும் கூட விதிகளை கேட்டு பின்பற்ற வேண்டும். எப்போதும் உங்கள் ஆசிரியர்களின் மேலில் கேளுங்கள், ஓடிவிடாதீர்கள்.